நீங்க சினிமா பாப்பீங்களா சார்? அப்படி பார்த்தா எந்த சினிமா சார் பாப்பீங்க? யாரை சார் பிடிக்கும்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இளைஞர்களை கவரக்கூடிய வகையில நடிக்கிறதுல விஜய் பிடிக்கும் எனக்கு. அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. ஓட்டை 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 லைட்டை ரோட்டை லைட்டை ரோட்டை லைட்டை ரோட்டை லைட்டை ரோட்டை லைட்டை ரோட்டை நக்கு செத்த பையல. உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் கொடுக்குறேன். அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. 1000 ரூபாய் ஒருத்தர் விடாம எல்லா பெண்களுக்கும் தருவேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? இல்லைங்க. இல்ல. டீசல் விலையில மீதி இருக்கிற 3 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே, குறைச்சிங்களா? இல்லைங்க. இல்ல. நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, ரத்து செஞ்சீங்களா? இல்லைங்க. இல்ல. கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, ரத்து செஞ்சீங்களா? இல்லைங்க. இல்ல. இல்ல. வருஷத்துக்கு 10 லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவேன்னு சொன்ன இல்லைங்க. இல்லையா? என்னையா நீ என்ன கேட்டாலும் தரேன், எது கேட்டாலும் இல்லைங்கிற. சரி போட்ட என்ன இருக்கு? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா? என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. என்ன எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு படிக்கிறதுக்காக லேப்டாப் கொடுத்திருக்காரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. இது மட்டும் இல்ல, நீங்க எதை கொடுத்தாலும் நாங்க வாங்கிப்போம். எங்க ஓட்டு விஜய்க்கு தான். வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். கொடுத்துருக்காங்கண்ணே. எவ்வளவு கொடுத்தாங்க? 800 ரூபா கொடுத்தாங்கண்ணே. 800 இந்த 600 ரூபாய் சேர்த்தா காலையில படிக்க டக்குன்னு சொல்ல வேணாமா? 1400 ரூபாண்ணே. இனிமே பணம் வேணும்னா என் பாக்கெட்ல மட்டும் எடுத்துக்க. இதெல்லாம் உனக்குதான். இந்த புடி கொடுங்க. இந்த புடி. இந்த பார், இனிமே பணம் வேணும்னா என் பாக்கெட்ல மட்டும் தான் இருக்கணும். அக்கா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் பா. 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய்க்கு நடிக்குது. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். ஓ திருக்குறள். நல்ல வேளை வள்ளுவர் இல்ல, இருந்திருந்தாரு எழுத்தாணி எடுத்து உன் கண்ணிலேயே குத்தி கொண்டிருப்பாரு. இது யாரு? ஒரு நாள் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கி. இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்க பாவம். சுத்தி வச்ச மல்லிகை மொட்டு குத்துருச்சு வெக்கத்தை விட்டு. உங்களுடன் ஸ்டாலின். யாருடன் ஸ்டாலின்? இந்த திட்டத்தை துவக்கி வச்சிருக்காராம். எப்ப? 4 வருஷம் கழிச்சு இப்பதான் மக்களுடைய ஞாபகம் வருது. அதனால யாருடன் ஸ்டாலின்? குடும்பத்துடன் ஸ்டாலின். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல இருக்கிற ஒரு வாட்டமே வேற. இப்படி உட்காருவேன். தம்பி கீழ இறங்கு. இதுல உட்கார்றோம். தம்பி கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் ஊந்துருவேன். கீழ இறங்கப்பா. ராஜா பகவத் மாதிரி இருக்கா? ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ. கீழ. ஆனா இங்கல எனக்கு இருக்கிற சௌரியமே வேற. கிராம கீழ இறங்குப்பா. திமுக ஒரு தீய சக்தி. இது கண்டிப்பா நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. 2026 எலெக்ஷன்ல இது கண்டிப்பா நடக்கும். நாங்களும் ஓட்டு கேட்டா யாருமே யாருன்னா பார்ப்பதில்லை.
நீ அப்படி வரியா? யார் கோட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். ஏய் உண்மையை சொல்றா. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். சரிப்பா. டேய் அப்படி பின்னாலவா? யார் கோட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்ட என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னடா சொல்ற? அண்ணே, அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. இந்த நங்கூரத்தை உங்களுக்கு போட தெரியாதா? போடுறேன்டா. லெஃப்ட்ல பாருங்க. என்ன இதெல்லாம்? எஜமான். நமக்கு தான் வரல. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத அரசாங்கம், இன்னொரு பக்கம் திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. மத்தளத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல திமுக ஒரு தீய சக்தி. நீங்க திமுகவை திட்டத்தை பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. திமுகவை அழிக்க முடிந்தால் அழித்துக் கொள்ளுங்கள், அதற்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் என்ன சொல்வது? நீ சூழில கைதி ஐயா தோரே. இவன் தான் என் மூணாவது பையன். ஹலோ ஏதா குட்டி, இவன் தான் நம்பர் 3யா? எப்படி ஓகேயா? இவன் என் ரெண்டாவது பையன் சரவணன். ஏதா குட்டி, இது எப்படி? சுமார்தான். சுமார் தானே? அருணாச்சலம் வந்துட்டான், சீக்கிரம் வா. Meanwhile. நான் சொல்ல அதானே? அதேதான். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். தலைக்கு போடு, நீ உதயசூரியனுக்கு போடு, எங்களெல்லாம் தூக்கி சுடுகாட்டுல போடு. என்ன வார்க்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ்.